गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। पुरुषोत्पजाय विद्महे कृणीयस्ताय धीमहि तन्नो गुरु प्रचोदयात्। कांचीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चंद्रशेखरेन्द्र प्रचोदयात्। हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर। இன்னைக்கு வியாழக்கிழமை குருவுக்கு உகந்த நாள். நம்ம கடந்த 2 வருஷத்துக்கும் மேல நம்முடைய பிரத்யக்ஷ தெய்வம் பூஜ்ய ஸ்ரீ காஞ்சி மகாசுவாமிகள் இன்னைக்கு வரைக்கும் நடத்தின்னு வர பல அற்புதங்களையும் நிகழ்வுகளையும் நான் கேட்டது படித்ததை தொகுத்து ஒரு சிறு கதை வடிவில் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரேன். நிறைய பேர் ஆதரவு கொடுக்குறாள், ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த மாதிரி பல வருஷம் முன்னால் நம்ம காஞ்சிபுரத்தில் இருந்த ஒரு நிகழ்வைத்தான் சொல்ல போகிறேன். பார்க்கலாமா? பெரியவா காஞ்சிபுரத்தில் தங்கியிருக்கார். எப்போதும் பார்த்தாள்னா பெரியவாளை பார்க்கறதுக்கு ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு அவருடைய கடைக்கன் பார்வை தன் மேலே படாதா அப்படின்னு ஏங்கிறவா எக்கச்சக்கமான பேர் கூட்டம் கூட்டமாக அவர் தங்கிற இடத்துக்கு வந்து அவரை நமஸ்கரிச்சுட்டு பிரசாதம் வாங்கிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர பழக்கம் உண்டு. பெரியவா எங்கே தங்கியிருந்தாலும் இதே மாதிரி தான் சுற்று வட்டாரத்துலேருந்து எல்லாரும் வந்து பார்க்குற வழக்கம் உண்டு. அப்போ காஞ்சிபுரத்தில் தங்கியிருக்கார். 65, 66 நினைக்கிறேன். காஞ்சிபுரத்தில் தங்கியிருக்கா பெரியவா. அன்றைக்கி கூட்டம் இருந்து, பட் அந்த அளவு அதிகமான கூட்டம் இல்லை. ஏன்னா மத்தியானம் ஆகிடுது. மத்தியானம் ஒரு 12, 1 மணி ஆக போகிறது. கூட்டம் அந்த அளவில் கூட்டம் ஓரளவு குறைஞ்சிடுத்து. ஒரு 25, 30 பேர் தான் இருப்பான். அதில் மடிசார்கட்டின்னு ஒரு மாமியும் உண்டு, அலமேலு மாமி. காஞ்சிபுரத்தில் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருக்கிறவா. பெரியவா காஞ்சிபுரத்தில் இருக்கும்போது பார்த்தாள்னா அந்த மாமி தினசரியே பெரியவாளை தரிசிக்கிற வழக்கம் உண்டு. ஆல்மோஸ்ட் வந்துடும் அதனாச்சு டெய்லி. அதனால் மடத்து சிப்பந்திகளுக்கும் சரி பெரியவாளுக்கும் சரி ஓரளவு நல்ல பரிச்சயமான முகம் அந்த மாமி, அலமேலு மாமி. வாத்துக்காரர் வந்து கணபாடிகள், வேதம் படித்தவர். 3 குழந்தைகள், 2 பொண்ணு 1 பிள்ளை. அன்றைக்கும் அப்படி தான் வரா. அலையிலும் அவன் வர மனத்து சிப்பந்திகள்லாம் அவங்கள்ட்ட குச்சலம் விசாரிக்கிற, பெரியவாள்கிட்ட நெருக்கிறது. பெரியவாள் நமஸ்காரம் பண்ணுறான். பெரியவா கேட்குற, என்ன மாமி என்ன ஒரு கலக்கமாக தெரிகிறதே உங்களுக்கு, மூஞ்சி மாட்டமாக இருக்குது, என்ன ஆச்சுங்கிற பெரியவா. ஏன்னா பெரியவாளுக்கும் பரிச்சயமான அந்த மாமி, அலைமேலு மாமி. மாமி ஒன்றே சொல்கிறா, பெரியவா நான் என்னத்தை சொல்கிறது, எனக்கு ஒன்றுமே புரியல. எங்கேயாவது போனாலே காக்கா வந்து என் தலைமையில் உட்காந்து போகிற மாதிரி வந்து அடிச்சுட்டு போகிறது மனசுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. உங்களுக்கு தெரியாது கிடையாது பெரியவா, நான் எங்கள் ஆத்துக்காரர் வயசாகிடுது. 3 குழந்தைகள், பெரிய பொண்ணு கல்யாணத்துக்கு நிற்கிறா, மற்ற 2 குழந்தைகள் படிச்சுன்னு இருக்கா. எனக்கு மனசு சரியில்லை. நான் ரொம்ப நாள் திருப்பமுன்னே பயமாக இருக்கேன். ஏன்னா எல்லாரும் சொல்கிற காக்காலாம் தலையில் வந்து உட்காரக்கூடாது, தலையில் குத்துற மாதிரி போகக்கூடாது. அக்கம் பக்கத்துலலாம் என்ன பயமுறுத்துறா பெரியவா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தாரதாரியாக கண்ணீர் விடுறேன். பெரியவா மாமியை கேட்குறா, மாமி தப்பாக நினைக்காது, டெய்லி காக்காக்கி சாதம் போடுறடா. போட்டுன்னு இருந்த பெரியவா இப்போ சமீபமாக 1-2 மாதமாக என்னால் போட முடியும், ஏன் போடலைங்கிறா பெரியவா. மாமி சொல்கிறா, படித்து முடிச்ச என் பொண்ணுக்கு இந்த பக்கத்து கிராமத்தில் ஒரு ஸ்கூலில், ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை கிடச்சிருக்கு பெரியவா. எங்களுக்கும் கஷ்டம் செய்யணும், அங்கே போகிறதுக்காக போயின்னு இருக்கா. பஸ் வசதி கிடையாது, சைக்கிளில் தான் போகிறா. காலையில் சீக்கிரம் கிளம்ப வேண்டியிருக்கு. அதனால் குளிச்சும் குளிக்காமல் சாதம் வடித்து குழந்தைக்கு கட்டி கொடுத்துட்றேன் பெரியவா. அதனால் 1-2 மாதம் மனசுக்கு கிளேசமாக இருக்கிறதுனால நான் காக்காக்கி சாதம் போடலை. பெரியவா சொல்கிறேன், ரொம்ப தப்பு பண்ணுறேன் மாமி, நீங்கள் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. காக்காய்க்கு தினசரி நீங்கள் சாதம் போடணும். ஆற்றுல நல்லெண்ணெயாக ஊற்றி விளக்கு எரிக்கணும் சாமிகிட்ட. அதே மாதிரி எந்த கோயிலுக்கு பொருள் இல்லையோ ஒவ்வொரு சனிக்கிழமையும் சிவன் கோயிலுக்கு கண்டிப்பாக போய் இந்த சிவனையும் நந்தியையும் தரிசிச்சுட்டு வரணும். இது எழுதப்படாத ஒரு விதி மாமி, உங்களுக்கு தெரியாது. ஆத்துக்காரர் சொல்லியிருப்பாடே, பட்டு சாஸ்திரிகள் சொல்லியிருப்பாடே, சொல்லலையா உங்களுக்கு? அப்படி அப்படியே பெரியவா இனிமேல் கண்டிப்பாக செய்கிறேன் பெரியவான்னு சொல்லி பிரசாதம் வாங்கிட்டு கடைக்கு போயிடுவான்.
போனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட்டம் கொஞ்சம் 10-12 பேர் தான் இருக்கா. பார்க்க வந்தவ அவன் மடத்து சிப்பந்திக்கிறா. பெரியவா கேட்குறா, அதாவது நம்ம மடத்துக்கு பார்த்தோம்னா யானை வருது, குதிரை வருது, ஒட்டகம் வருது, நாய் வருது, கிளி வருது, பூனை வருது, காக்கா ஏன் வரதில்லைன்னு தெரியுமா அவங்களுக்கு? அங்க இருந்த ஒரு அணுக்கத்தொழில் சொல்றான், இல்லை பெரியவா நீங்க பரமேஸ்வரனுடைய சுரூபம், அதனால சனீஸ்வரன் கூட உள்ள தான் வர முடியல, தன்னுடைய வாகனத்தை கூட அனுப்ப முடியாம பயப்படுறானுவாங்க. பெரியவா பொன்முருகல் கொடுக்குறா, அப்படியெல்லாம் கிடையாது அப்படிங்கிறார். அப்புறம் எல்லாத்தையும் கேட்குறாரு, ஆற்றுல நீங்கள்லாம் காக்காய் சாதம் போடல இல்லையா? ஆமாம் பெரியவா, எல்லாரும் எங்கள் ஆற்றுலாம் போடுற பழக்கம் உண்டுங்கிற வந்தவாளும் சொல்கிறான், அணுக்கத்தொண்டர்களும் சொல்கிறோம். எப்படி கூப்பிடுறல் காக்காய்? காக்கா காக்கான்னா கூப்பிடுறல், காக்காவா கூப்பிடுறா, சாப்பிடவான்னு கூப்பிடுறல், அந்த மாதிரி நான் கூப்பிடுறது இல்லையே, காக்கான்னு தான் கூப்பிடுறேன். என்ன அர்த்தம்னு தெரியுமா உங்களுக்குங்கிறார். வந்தவாளில் ஒருத்தர் சொல்கிறார், சாப்பிடவா காக்கான்னு கூப்பிடுறதா அர்த்தம் அப்படிங்கிறார். பெரியவா நின்றுகிற பொண்ணுகளோடு போங்க. அப்படியா, சரி சரி, அதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாச்சே. காக்கைக்கு சாதம் போட்டு ஆட்டோமேட்டிக்காக வரப்போது சாப்பிட போடுறது, அது என்ன சாப்பிட நீங்கள் என்ன கூப்பிடுறது? வேறு எதுவும் அர்த்தம் யாருக்கும் ஒன்றும் தெரியலையா? யோசிச்சு பாருங்கூடங்கிறார். எல்லாரும் 5 நிமிஷம் யோசிக்கிறார். பெரியவா என்ன சொல்ல போகிறான்னு யாருக்குமே தெரியல. பெரியவா 5 நிமிஷம் கழிச்சு, என்ன யாருமே பதில் பண்ண மாட்டேங்கிறாடே அப்படின்ட்டு கடகடகன்னு குழந்த மாதிரி செடிச்சுட்டு கேட்குறாங்க. காக்காய்க்கு நம்ம சாதம் போடும்போது சாப்பிடவான்னு கூப்பிடுறது கிடையாது, காக்காய்வான்னு கூப்பிடுறது கிடையாது. சும்மா நம்ம காக்கான்னு தான் கூப்பிடுறோம் இல்லையா? எல்லாரும் அவரையே பார்த்துட்டு இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? காக்கா அப்படின்னா காப்பாத்துன்னு அர்த்தம், எங்களுடைய காப்பாத்து. ஏன்னா காக்கை நம்மளுடைய முன்னோர்கள் பித்ரு ரூபத்தில் காக்கை வடிவத்தில் வரதா ஒரு ஐதீகம். அதனால தான் அவளுக்கு நம்ம தினசரி சாதத்தை போட்டு நம்ம பார்த்தோம்னா எத்தனையோ கோயில்கள் நம்ம போகிறோம் வரோம். எல்லா கோயில்லையுமே தினசரி 3 வேளையோ 4 வேளையோ அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரசாதங்களை நைவேத்தியம் பண்ணுறோம். நைவேத்தியம் பண்ணுற பிரசாதத்தை சாமி சாப்பிட்றாரா நம்மளால் பார்க்க முடியும்னா பார்க்க முடியாது. ஆனால் அதே நம்ம காகத்துக்கு இந்த மாதிரி சாதம் வைக்கும்போது காக்கா சாப்பிட்றத நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ தெய்வ ரூபத்தில் ஏதோ ஒரு ரூபத்தில், அதாவது நம்ம கடவுளாப்பட்டவர் பார்த்தோம்னா எல்லாருடைய எந்த ஒரு ஜீவனத்துடைய ஆத்மாலையும் கடவுள் இருப்பார். நம்ம மாதிரி தான், அந்த மாதிரி தான் அந்த கழுகோ பூனையோ காக்காயோ எதுவாக இருந்தாலுமே அந்த ஆத்மாவில் கடவுள் இருக்காருன்னு அர்த்தம். இதுதான் அத்வைதம். நமக்குள்ள ஒரு ஆத்மா நல்லது எண்ணி இன்னொரு காக்கா, அதாவது இன்னொரு பிராணிக்கு போடுறது. நம்ம என்ன பண்ணுறோம்ட்டா, நம்ம மனதில் இருக்கிற ஆத்மா இருக்க, நம்ம மனித ரூபத்தில் ஒரு ஆத்மா இன்னொரு ரூபத்தில் ஒரு ஆத்மாவுக்கு சாதம் போடுறது. இதுதான் அத்வைதம். புரியுறதா உங்களுக்கு? அப்போதான் அத்வைதம் இவ்வளவு ஒரு எளிதான ஒரு விஷயத்தில் விளக்கியிருக்கார் பெரியவான்னு அங்கே இருக்கிறவா எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாரதியாரையும் சொல்லியிருக்கா பெரியவா. பாரதியாரை பற்றியா? பாரதியாருக்கு தெரிஞ்சிருக்கா. அதனால பாரதியார் அந்த காலத்திலே சொல்லிட்டார், காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு சொல்லியிருக்கார் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு சிரிக்கிறார். நான் ஆச்சரியம் பண்ணுவேன். பெரியவா நம்ம நார்மலாக தினசரி காக்காய்க்கு சாதம் போடுறத வச்சு ஒரு நல்ல ஒரு விளக்கத்தையே கொடுத்துருக்காங்க. நம்ம அதெல்லாம் கடைபிடிக்கணும். பெரியவா என்ன சொல்கிறாலோ பெரியவா வழியில் நம்ம நடக்கணும். பெரியவாள்கிட்ட நம்மள ஒப்படைச்சிடணும். அவர் பார்த்து பாருங்க, அவர் தான் பரமேஸ்வருடைய ரூபம். வேற எந்த ஒரு ஐயப்பாடுமே அதுக்கு கிடையாது. புரியுறதா? அடுத்த வாரம் மற்றொரு சிறந்த நிகழ்வு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் அடுத்த வாரம் வரப்போகிற விநாயகர் சதுர்த்திக்கு எங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்து, விநாயகர், அனைத்து தெய்வங்கள், மகாபெரிவான கடாட்சம் எல்லாருக்கும் எப்போதும் கிடைக்கும்னு வேண்டிண்டு விடைபெறுறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. எல்லாருக்கும் நமஸ்காரம்.